லிட்டில் மிஸ் ரித்தன்யாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ் 2025ங்க. என்னோட சர்வீஸில் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை தான் போல். சாண்டா கிளாஸ் நம்ம ரித்தன்யாவுக்காக தென்றல்கிட்ட சொல்லி ஒரு கெடேரிக்கன் போட சொல்லியிருக்காங்க, அதாவது கேர்ள் பேபி. ஸோ அதே மாதிரி நம்ம தென்றலும் நமக்கு யாழின்னு ஒரு அழகான கேர்ள் பேபி கொடுத்துருந்தாங்க. ஸோ லிட்டில் மிஸ் பேச பாருங்களேன், செம்ம ஹாப்பி. அவங்க காலையிலே யாழியை வந்து தடவி கொடுத்துட்டு உமா கொடுத்துட்டு அதுக்கு யாழியும் பயங்கர க்யூட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பயங்கர கொஞ்சல்ஸாக இருந்துச்சு. ஆஸ் அ பேரண்ட்டாக ரித்தன்யா வந்து அனிமல்ஸ் கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கைண்டாக நடந்துக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு தேவையான பாலெல்லாம் தென்றல்கிட்ட இருந்து எடுத்ததுக்கப்புறம் யாழியை குடிக்க விட்டால் தான் நம்ம தென்றலே ஹாப்பி அண்ணாச்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ சொசைட்டிக்கு பால் ஊற்ற நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா கிளம்பிட்டாங்க. ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் என்ட்ரின்ற மாதிரி நம்ம லிட்டில் மிஸ் கோழி ஷெட்டை இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. கோழி ஷெட்டில் என்ன வேலைன்னா தீவனம்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் மாற்றணும். ரித்தன்யா நான் தான் போடுவேன்னு சொல்லி ரொம்ப பாசமாக 360 டிகிரியில் போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக நின்றுட்டே இருந்தாங்க. இல்லை லிட்டில் மிஸ் வெயிட் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் அங்கிட்டு இருக்க அண்ணன் கூட எடுத்துகிட்டு இங்கிட்டு வைக்கிறது, ஓப்பன் பண்ண டோரை க்ளோஸ் பண்ணுறதுன்னு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி. ஸோ லிட்டில் மிஸ் வாங்க நம்ம பேக்கரி கிளம்புவோன்னு சொன்ன உடனே ஓடி வந்துட்டாங்க. நாங்கள் போயிருந்த பேக்கரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் மினியேச்சர் வச்சு பயங்கர க்யூட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சரி வந்த வேலை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2-3 டெசர்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ன்றனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எல்லா டெசர்ட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் லீவை மட்டும் என்ஜாய் பண்ணாமல் அந்த ஃபெஸ்டிவலே என்ஜாய் பண்ணுறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு குளிரெல்லாம் தாங்க முடியலன்னு ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு ஃபுல்லாக வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். உங்களோட கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் எப்படி போச்சு? உங்களுக்கு சாண்டா கிளாஸாக வந்து ஸ்ட்ரேஞ்சர் யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.